மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையை நோக்கி வரும் வர்தா புயல் காரணமாக நேற்று இரவு முதல் சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. வர்தா புயல் சென்னைக்கு கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது புயல் மேற்கு நோக்கி மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இன்று பிற்பகல் சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் என்றும் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடந்த பின்னரும் 12 மணி நேரத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்த 36 மணி நேரத்தில் வட தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புயல் மழையின் போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள சென்னை தாம்பரத்தில் உள்ள விமானப்படையினர் தயார் நிலையில் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து சென்னையில் மழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மகாதீப் திருவிழாவிற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிய தொடங்கியுள்ளனர். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இன்று மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. அப்போது அர்த்தநாரீஸ்வரர் தனி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இந்த மகா தீபத்தை காண நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் அண்ணாமலையார் கோவிலில் இன்று காலை 3:30 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலையார் சந்திப்பில் வைக்கப்பட்டிருந்த 5 தீபங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் பரணி தீபம் கோவில் பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மன் சந்நிதியில் பூஜைகள் நடைபெற்றன. 1000 கணக்கான பக்தர்கள் அதிகாலை 2 மணியிலிருந்து காத்திருந்து பரணி தீபத்தை தரிசித்தனர். திருவண்ணாமலையில் இன்று மகாதீபம் ஏற்றப்படுவதையொட்டி பக்தர்களுக்கு 108 அவசர கால சேவை சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலையின் மகாதீபத்தை தரிசிக்க பல லட்சம் பக்தர்கள் வருவது வழக்கம். இந்த ஆண்டிற்காக மகாதீபம் இன்று ஏற்றப்பட்டுள்ளதை ஒட்டி தமிழ்நாடு அரசின் மக்கள் நலவாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையின் கீழ் இயங்கும் 108 அவசர கால சேவை பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதன்படி மயக்கம், நெஞ்சுவலி, மூச்சு திணறல் போன்ற அவசர கால தேவையை எதிர்கொள்ள 15 அவசர கால ஊர்திகள் திருவண்ணாமலை நகரில் முக்கிய சாலை சந்திப்புகள், கிரிவல பாதை, பேருந்து நிறுத்தங்கள், அதிகம் மக்கள் கூடக்கூடிய இடங்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவண்ணாமலையின் கோவில் அருகே 108 அவசர கால நடமாடும் மருத்துவ குழு இயங்கும். இன்று மாலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் போது மலை மேலேயும் ஒரு நடமாடும் மருத்துவ குழு இயங்கும் என கூறப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கையாக உணவு, குடிநீர் ஆகியவற்றையும் மருத்துவ வசதிகளையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வர்தா புயல் முன்னெச்சரிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி, மீட்புக்குழு கண்காணிப்பு அலுவலர் ராஜாராம் மற்றும் பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கண்காணிப்பு அலுவலர் ராஜாராம், பேரிடர் காலத்தில் முகாம்களில் தங்கும் மக்களுக்கு வழங்க உணவு, குடிநீர் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். வர்தா புயலை அடுத்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கடலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ராஜேஷ் தலைமையில் வர்தா புயல் முன்னெச்சரிக்கை குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை அருகே புயல் கரையை கடக்கும் என்ற போதிலும் கடலூர் மாவட்டத்தில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கடலோர காவல்படை, தீயணைப்புத்துறை, காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் ராஜேஷ் தெரிவித்தார். மேலும் வர்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் ராஜேஷ் தெரிவித்தார். வர்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள 4 ஆட்சிப்பணி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி தெரிவித்துள்ளார்.
வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள வர்தா புயல் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள் வழியாக இன்று கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறை அதிகாரிகளுடன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி நேற்று கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 4 ஆட்சிப்பணி அலுவலர்கள் கண்காணிப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் 846 ஊழியர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் சுந்தரவள்ளி தெரிவித்தார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவள்ளூர் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மீனவ கிராம மக்கள் தனியார் திருமண மண்டபங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வர்தா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பலத்த காற்று வீசி வருகிறது. இதையடுத்து பழவேற்காடு மற்றும் கடலோர பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மீனவ கிராம மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு நேற்று இரவு அழைத்து செல்லப்பட்டனர். வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் 10 பேருந்துகள் மூலம் அவர்கள் பொன்னேரி அழைத்து வரப்பட்டு அங்கு 5 திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கும்மிடிப்பூண்டியில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் அங்குள்ள தனியார் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் திருவொற்றியூர், எண்ணூரில் வசிக்கும் 2000 பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அழைத்து வரப்பட்டு தனியார் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்டவை அரசு சார்பில் வழங்கப்பட்டது. சென்னை காசிமேடு முதல் எண்ணூர் வரையுள்ள கடற்கரை பகுதிகளில் கடும் சீற்றத்துடன் எழும் அலைகள் தடுப்பு கற்களை தாண்டி விழுவதால் கரையோரம் வாழும் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள வர்தா புயல் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காசிமேடு, திருவொற்றியூர், எண்ணூர், எர்ணாவூர், தாழங்குப்பம், சின்னக்குப்பம், பெரியகுப்பம் கடற்கரை பகுதிகளில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. பல அடி உயரத்திற்கு அலைகள் எழும்பி தடுப்பு கற்களை தாண்டி வருவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். விசை படகுகளையும் கட்டுமரங்களையும் மேடான பகுதிகளுக்கு கொண்டு சென்று நிறுத்தி வைத்தனர். வர்தா புயலின் எதிரொலியாக கடலூரில் 2 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்டன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள வர்தா புயலின் எதிரொலியாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள தாழங்குடா, தேவனாம்பட்டினம், சோனங்குப்பம், சொத்திக்குப்பம், பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட 49 கடலோர கிராமங்களில் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் கடல் அலைகள் 2 மீட்டர் உயரத்திற்கு எழும்புகின்றன. இதனால் கடலூர், தேவனாம்பட்டினத்தில் உள்ள வெள்ளி கடற்கரையில் கடலோர காவல் படையினர் வாகனம் மூலம் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வர்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கோவை செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு தமிழ் வழியில் எழுதினாலும் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு சாதகமாக இருக்காது என்பதால் நீட் தேர்வை அமல்படுத்த வேண்டாம் என கூறினார். மேலும் வர்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் மதுரவாயில் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்தினால் வளர்ச்சி அதிகரிக்கும் என்றும் கூறினார். தென் இந்திய நடிகர் சங்கம் சார்பில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் நடிகர் சோ ராமசுவாமிக்கு சென்னையில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. சென்னை கோடம்பாக்கம் ராகவேந்திரா மண்டபத்தில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் நடிகர்கள் ரஜினிகாந்த், சிவகுமார், சச்சு, லதா, கார்த்திக், மோகன், வடிவேலு, தனுஷ், மன்சூர் அலிகான் உட்பட பலரும் கலந்து கொண்டு ஜெயலலிதா, சோ ராமசுவாமி அவர்கள் ஆகியோரின் உருவத் திரைப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்த நினைவுகளை மூத்த நடிகர்கள் இந்த கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை போல் சோதனைகளை சாதனைகளாக மாற்றியவர் யாரும் கிடையாது என ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டி பேசியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தென் இந்திய நடிகர் சங்கம் சார்பில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு பேசிய போது இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 1996 தேர்தலில் தனது அரசியல் பேச்சால் அவர் மனம் துன்பப்பட்ட போதிலும் தனது அழைப்பை ஏற்று மகளின் திருமணத்திற்கு வந்ததை நினைவு கூர்ந்தார். அரசியல் துறையில் தன்னுடைய குருநாதரான எம்ஜிஆரை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா விஞ்சிவிட்டார் என கூறிய ரஜினிகாந்த், உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் செய்து அதிமுகவை அரியணை ஏற்றியவரை இறைவன் அழைத்துக் கொண்டார் என்றும் ரஜினி உருக்கமாக பேசினார்.
சார்ஜாவில் இருந்து தங்கம் கடத்தி வந்த கேரளத்தை சேர்ந்தவரை கோவை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். சார்ஜாவில் இருந்து கோவைக்கு வந்த விமானத்தில் தங்கம் கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து சுங்க அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கேரள மாநிலம் மலப்புரத்தை சேர்ந்த ஷிஹாய் என்பவரை 8 தங்க கட்டிகளை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் இருந்த 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 932 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். கொடைக்கானலில் அதிக விளைச்சல் காணப்படும் பேஷன் ஃப்ரூட் வகை பழத்திற்கு நல்ல லாபம் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்பொழுது மருத்துவ குணம் வாய்ந்த பேஷன் ஃப்ரூட் சீசன் துவங்கியுள்ளதால் நாயுடுபுரம், வில்வப்பட்டி, அட்டுவம்பட்டி, பாம்பராம்புரம் பகுதிகளில் இவ்வகை பழங்கள் அதிக அளவில் விற்பனைக்கு வரத் தொடங்கியுள்ளது. கொடி தாவரத்தில் விளையும் இந்த வகை பேஷன் ஃப்ரூட் சர்க்கரை நோயாளிகளுக்கு அருமருந்தாக பயன்படுவதால் இவற்றை அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். மேலும் கர்நாடகா, கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் இந்த வகை பழங்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்வதாலும் 1 கிலோ 150 ரூபாய் வரை விற்கப்படுவதாலும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்த அச்சுதமங்கலம் என்ற இடத்தில் அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக எதிரே வந்த 2 சக்கர வாகனத்தின் மீது விபத்துக்குள்ளானது. இதில் வடமட்டத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். படுகாயமுற்ற அமிர்த கணேசனுக்கு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து நன்னிலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2 நாட்டு ஒப்பந்தத்தை மீறி இலங்கை அதிகாரிகள் செயல்பட்டு வருவது குறித்து குறை கூறினார். இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது எனவும், இது குறித்து தூதராக அதிகாரிகளுடன் பேசி இனி இதுபோன்ற தாக்குதல் சம்பவம் நடைபெறாமல் தடுக்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலுசுவாமி உயிரிழந்த சம்பவம் பரமக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஆயிர வைசிய மேல்நிலைப் பள்ளியில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பாலுசுவாமி திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதனையடுத்து அவரின் உடலுக்கு அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா தலைமையில் அதிமுகவினர் அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மறைவை ஒட்டி அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா தலைமையில் அதிமுகவினர் ஜெயலலிதா அவர்களின் திருவடப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நினைவாக திருப்பூரில் நடத்தப்பட்ட ஊர்வலத்தில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அதிமுக சார்பில் நடைபெற்ற இந்த மௌன ஊர்வலம் திருப்பூர் புஷ்பா ரவுண்டானா பகுதியில் இருந்து தொடங்கி அரிசிக்கடை வீதி வரை சென்றது. பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா அவர்களின் உருவப்படத்திற்கு தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், பொள்ளாச்சி மற்றும் திருப்பூர் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அதிமுகவின் தலைமை பொறுப்பை சசிகலா ஏற்று வழிநடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வலியுறுத்தி கும்பகோணத்தில் அதிமுகவினர் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என தமிழக அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த நிலையில் கும்பகோணம் நகரில் ஒட்டப்பட்டுள்ள அதிமுக விளம்பர சுவரொட்டிகளில் சசிகலா கட்சி தலைமையை ஏற்க வலியுறுத்தும் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அனைத்து கட்சி சார்பில் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் உடுமலையில் அனைத்து கட்சி சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது.
அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் துவங்கிய ஊர்வலம் மத்திய பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றது. தொடர்ந்து மறைந்த முதல்வரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் மற்றும் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலா உடனடியாக பதவியேற்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன், முன்னாள் அமைச்சர் சண்முகவேலு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து சிவகங்கையில் நடைபெற்ற அமைதி ஊர்வலத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நினைவாக சிவகங்கையில் சர்வ மதத்தினர் சார்பில் அமைதி ஊர்வலம் நடத்தப்பட்டது. சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு துவங்கிய இந்த ஊர்வலமானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் அரண்மனை வாசலை வந்தடைந்தது. இந்த ஊர்வலத்தில் பங்கேற்ற 2000க்கும் மேற்பட்டவர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மேட்டுப்பாளையம் அருகே உள்ள அரிசி ஆலைகளில் நெல் மூட்டைகளின் வரத்து குறைவால் அரிசி விலை அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த அன்னூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கருவலூர் மற்றும் அவிநாசி பகுதிகளில் 80க்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த ஆலைகளுக்கு கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளின் அளவு வெகுவாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக படிப்படியாக அரிசியின் விலை கடந்த 2 மாதத்தில் மட்டும் 25 கிலோ மூட்டை ஒன்றிற்கு 100 முதல் 200 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையில் கிலோவிற்கு 5 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அண்டை மாநிலங்களில் நெல் மூட்டைகளை வாங்குவதற்கும் ரூபாய் நோட்டு பிரச்சினை உள்ளதால் நெல் மூட்டைகள் வாங்குவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இதே நிலை தொடர்ந்தால் வரும் காலங்களில் மேலும் அரிசியின் விலை கடுமையாக உயர வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே தடையை மீறி மஞ்சு விரட்டு நடத்தப் போவதாக தகவலை அடுத்து போலீசார் 2 பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பட்டமங்கலத்தை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கோவில் திருவிழாவின் போது மஞ்சு விரட்டு நடத்தப்படுவது வழக்கம். இதன்படி பட்டமங்கலத்தில் நேற்று நடைபெற்ற கோவில் விழாவில் மஞ்சு விரட்டு நடத்தப் போவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து பட்டமங்கலம் பகுதியில் 700க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் மாடுகளுடன் வந்த எரியூரை சேர்ந்த 2 பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதிமுகவின் பொதுச் செயலராக பதவி வகிக்க சசிகலா மட்டும்தான் தகுதி வாய்ந்தவர் என நாகை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் தமீன் முன் அன்சாரி தெரிவித்துள்ளார். நாகையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 35 ஆண்டு காலமாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நெருங்கிய தோழியாகவும் கட்சியின் அனைத்து செயல்பாடுகளையும் நன்கு அறிந்தவர் சசிகலா என கூறினார். எனவே அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவி வகிக்க சசிகலாவுக்கு மட்டுமே தகுதியானவர் எனவும் தமீன் முன் அன்சாரி தெரிவித்தார். அதிமுக கட்சியை வழிநடத்தி செல்லும் பொறுப்பை சசிகலா ஏற்க வேண்டும் என கொங்கு இளைஞர் பேரவை தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான தனியரசு வலியுறுத்தியுள்ளார். திருப்பூரில் தனியரசு செய்தியாளர்களிடம் பேசும்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் பல ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்து வந்த சசிகலா கட்சி பணிகளையும் உடனிருந்து நன்கு புரிந்து கொண்டவர் என கூறினார். இந்த நிலையில் அவர் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிலையில் அதிமுகவுடன் இணைந்து பணியாற்ற கொங்கு இளைஞர் பேரவை எப்போதும் தயாராக இருப்பதாகவும் தனியரசு தெரிவித்துள்ளார். புதிய ரூபாய் நோட்டு கட்டுகள் குறிப்பிட்ட நபர்களிடம் எப்படி இருப்பு வந்தது குறித்து விசாரணை நடத்திட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் யுக புரட்சியின் 100ஆண்டு விழா கருத்தரங்கம் திருப்பூரில் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் கலந்து கொண்டு பேசும்போது கருப்பு பணத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி மக்களை மத்திய அரசு துயரத்தில் தள்ளியிருப்பதாக குறை கூறினார். குறிப்பிட்ட செல்வந்தர்களுக்கு மட்டும் அரசால் அச்சடிக்கப்பட்ட புதிய ரூபாய் நோட்டுகள் அதிக அளவில் எப்படி வழங்கப்பட்டது என விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தா பாண்டியன் வேண்டுகோள் விடுத்தார். திரு கார்த்திகை தீப விழாவை முன்னிட்டு நாகர்கோவிலில் அகல் விளக்குகள், பூக்கள், பழ வகைகள் விற்பனை சூடுபிடித்துள்ளது. நாகர்கோவிலில் உள்ள சந்தைகளில் அகல் விளக்குகள் விற்பனை அதிகரித்துள்ளது. இதேபோன்று பூக்கள், பழ வகைகள் மற்றும்
திரளி கொழுக்கட்டை சமைக்க பயன்படுத்தப்படும் திரளி இலையின் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. கார்த்திகை தீப திருநாளில் விளக்குகளை ஏற்றி வைத்து திரளி கொழுக்கட்டை படைத்து இறைவனை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம். இதன் காரணமாக திரளி இலைகள் அதிக அளவில் வாங்கி செல்வதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் முன்னால் சென்ற லாரியின் பின்புறம் எதிர்பாராத விதமாக கார் மோதி விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். தூத்துக்குடி பாத்திமா நகரை சேர்ந்தவர் பிரேம்குமார் கிரேன் பழுது பார்க்கும் தொழில் செய்து வருகிறார். இவர்களது கிரேன் கேரளாவில் பழுதாகியதோடு அடுத்து அதனை சரி செய்வதற்கான பொருட்களை வாங்கி செல்ல மதுரையில் காரில் வந்துள்ளார். தூத்துக்குடி மதுரை 4 வழிச்சாலை அருகே வந்தபோது முன்னால் சென்ற லாரியின் பின்புறம் எதிர்பாராத விதமாக கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே கிப்சன் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஸ்விஸ்டன் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். மேலும் விபத்தில் படுகாயம் அடைந்த பிரேம்குமார் மற்றும் அஜித் ஆகியோர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு அருகே மர்ம விலங்கு நடமாட்டத்தால் சின்னசேமூர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஈரோடு சின்னசேமூர் பகுதியை சேர்ந்த பிரபாகர் என்பவர் தோட்டத்தில் கோழிப்பண்ணை அமைத்து உயர் ரக நாட்டுக்கோழிகள் வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு இவரது பண்ணையில் நுழைந்த மர்ம விலங்குகள் அங்கிருந்த 50ற்கும் மேற்பட்ட கோழிகளை கடித்து கொன்றுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் நேற்று இரவு மர்ம விலங்குகள் நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து வனத்துறை சரகர் ரவீந்திரநாத் தலைமையிலான ஊழியர்கள் சம்பவ பகுதியை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் அருகே ரயில்வே இருப்பு பாதையில் ஏற்பட்ட விரிசல் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவொற்றியூர் அருகே எர்ணாவூர் பகுதியில் உள்ள இருப்பு பாதையில் வித்தியாசமான சத்தம் கேட்டதால் அப்பகுதி மக்கள் உடனடியாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டிருப்பதை கண்டறிந்தனர். இது தொடர்பாக ரயில் நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தப்பட்டன. பின்னர் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலை ஊழியர்கள் சில மணி நேரத்தில் சீர் செய்தனர். இதனால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்படாமல் காக்கப்பட்டது. கொடைக்கானல் தட்டுப்பாடு இல்லாமல் பொதுமக்களுக்கு குடிநீர் லாரிகள் மூலம் விநியோகிக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பருவமழை இந்த ஆண்டு பொய்து போனதால் குடிநீர் பிரச்சினை துவங்கியுள்ளது. இதுகுறித்து கொடைக்கானல் நகராட்சி ஆணையாளர் சரவணன் கூறும்போது, தற்பொழுது கொடைக்கானல் கீழ் குண்டாறு குடிநீர் திட்டம் சுமார் 44 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. இந்த பணியை துரிதப்படுத்த பழைய நீர் தேக்கத்திற்கு குழாய் மூலம் தண்ணீர் எடுத்து சென்று பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் என கூறினர். இந்த நிலையில் தற்போது கொடைக்கானல் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளும் ஜிம்கானா நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணறுகளிலிருந்து லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் ஆணையர் சரவணன் தெரிவித்தார். ஒசூரில் உள்ள ராமநாயக்கன் ஏரியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள ராமநாயக்கன் ஏரியானது 147 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். ஒசூர் நகர் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கி வந்த இந்த ஏரி காலப்போக்கில் குப்பை கழிவுகளாலும் ஆக்கிரமிப்புகளாலும் தற்போது நீரின்றி காணப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியை ஆய்வு மேற்கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் ஒசூர் கெலவரப்பள்ளி அணை தண்ணீரை கொண்டு ஏரி தண்ணீர் பாசனம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். சேலத்தில் தூய்மை இந்தியா திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவியர் அஞ்சலக ஊர்திகளில் ஓவியம் தீட்டி அழகுபடுத்தினர். தூய்மை இந்தியா திட்டத்தினை விளம்பரப்படுத்தும் வகையிலும் தபால் தலை சேகரிப்பினை ஊக்கப்படுத்தும் வகையிலும் மாநில அளவிலான கண்காட்சி சென்னையில் நடைபெற உள்ளது. இதனையொட்டி சேலம் மேற்கு கோட்ட அஞ்சல் அலுவலகம் சார்பில் அஞ்சலக ஊர்திகளில் ஓவியம் வரையும் போட்டி பள்ளி மாணவ மாணவியருக்காக இன்று நடத்தப்பட்டது. போட்டிகளில் சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தூய்மை இந்தியா குறித்த தங்களது எண்ணங்களை வண்ணங்களாக தீட்டினர். வழக்கமாக காகிதத்தில் வரையும் பிஞ்சுக்கரங்கள் அஞ்சலக ஊர்திகள் தங்களது கைவண்ணத்தை வடித்த காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவரும் வகையில் அமைந்திருந்தது. மணப்பாறையில் உள்ள வேடரூப சுப்பிரமணிய கோவிலில் கார்த்திகை தீப விளக்குகளை ஏற்ற வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை பொத்தமேட்டுப்பட்டியில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வேடரூப சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் விழாவின் போது 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வர். இந்த நிலையில் இக்கோவிலில் கார்த்திகை தீப திருநாளின் போது அகல் விளக்குகளை கொண்டு கோவிலை அலங்கரிப்பதில்லை என பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே கோவில் முழுவதும் இன்று மாலை பக்தர்கள் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடுகள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை இந்து அறநிலையத்துறை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற பட்டாபிஷேக திருவிழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 4ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் திரு கார்த்திகை தீப திருவிழா தொடங்கியது. இத்திருவிழாவின் 8வது நாளான நேற்று முருகப்பெருமானுக்கு தலையில் வைர கிரீடம் சூட்டி திருக்கரத்தில் நவ ரத்னங்களான செங்கோல் வழங்கிடும் பட்டாபிஷேகம் வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.